இப்போ செவ்வாய் சனி எடுத்துக்கிறோம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இது வந்து சரராசியாக வருது. அதாவது நெருப்பு ராசியில் முதல் கிரகம் வந்து சரராசியாக வருதுன்னா அதுக்கு 7வது இடமும் சரராசியாக தான் வரும். அதே மாதிரி வந்து சூரியன் இருக்கக்கூடிய வந்து ஸ்திர ராசி, சிம்மங்கிற ஸ்திர ராசி. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கும்பமும் வந்து ஸ்திர ராசியாக தான் வரும். அதே மாதிரி வந்து சனி வந்து ஒரு உபய ராசியில் இருக்கு. நெருப்பு ராசியில் கடைசியாக இருக்க சனி அது உபய ராசியில் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து உபய ராசியில் இருக்கும். அப்ப சரராசிக்கு ஆப்போசிட்ல உள்ளது சரராசி, ஸ்திர ராசிக்கு 7வது ராசி ஸ்திர ராசி, உபய ராசிக்கு 7வது ராசி வந்து உபய ராசி. இந்த மாதிரி வந்து காம்பினேஷனா எடுத்துக்கிறோம். ஆனா 7வது ராசிங்கிறது காற்று ராசி தான் வரும். அதாவது நெருப்பு தத்துவத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய காற்று தத்துவம் தான் அந்த காம்பினேஷனா வரும். இப்ப சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் சனி சூரியன் குருங்கிறத காம்பினேஷனா எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த சந்திரன் எப்படி பலன் கொடுக்கும், இந்த சூரியன் எப்படி பலன் கொடுக்கும், சனி எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அதுக்கு எதிர் திசையில் உள்ள பிளானட்ஸ் தான் முடிவு பண்ணணும். இப்ப சந்திரனுக்கு ஆப்போசிட்ல உள்ளது சுக்கிரனா, அப்ப ரெண்டுமே பகை கிரகங்களா, அப்ப சந்திரன் வந்து பெரிய லெவல்ல வந்து